அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். டெல்லிக்கு செல்லவிருக்கக்கூடிய விஜய்க்கு பாதுகாப்பு வழங்க கோரி காவல்துறைக்கு தவேக மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, விவரங்கள். வணக்கம். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேர் உயிரிழந்தனர். அந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் நாளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை அளிக்க இருக்கிறார். சிபிஐ விசாரணைக்காக டெல்லி வரும் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்க கோரி டெல்லி காவல்துறைக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மின்னஞ்சல் மூலம் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகிறது. தவேக சார்பாக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் இந்த மின்னஞ்சலை அனுப்பியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கரூர் சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக விஜய்க்கு 6ஆம் தேதி சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. நாளை காலை 11 மணிக்கு டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். சென்னையிலிருந்து நாளை காலை 7 மணிக்கு தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட இருக்கிறார். ஏற்கனவே டெல்லியில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் உட்பட முக்கிய நிர்வாகிகள் ஏறத்தாழ 9.5 மணி நேரம், அதாவது 3 நாட்கள் விசாரணையை நடத்தினார்கள். இந்நிலையில் நாளை டெல்லி செல்லும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் ஜனவரி 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் கூட விசாரணை நடத்தலாம் என்றும் கூறப்படுகிறது. அதாவது 2 நாட்கள் கூட விசாரணை நடத்தக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. 13ஆம் தேதி விசாரணை முடித்துவிட்டு அன்றைய தினம் மாலையும் சென்னை திரும்பும் கூறப்படுகிற நிலையில்தான் பாதுகாப்பு கோரி தவேக சார்பில் மின்னஞ்சல் மூலம் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் டெல்லி செல்வது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க கட்சியின் சார்பில் சிபிஐ தரப்பிலும் டெல்லி காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி.